ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி வங்கிகளுக்கு வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை என ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வராங்க ஆர்பிஐ. இந்த ரூல்ஸ் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. ஆர்பிஐ புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டிருக்காங்க. இது சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்பிஐ புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் முதல் புதிய விதி அமலுக்கு வருது. அதாவது இனி வாரத்துக்கு 2 நாட்கள் வங்கி ஊழியர்களுக்கு விடுமுறை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக வாரத்தில் 6 நாட்கள் வங்கிகள் செயல்பட்டு வருகின்றன. 2வது சனிக்கிழமை மற்றும் 4வது சனிக்கிழமை மட்டுமே 5 நாட்கள் வங்கிகள் செயல்படும். ஆனால் இந்த விதி மாறுது. ஏனெனில் மத்திய அரசு தற்பொழுது வங்கி ஊழியர்கள் வைத்த விடுமுறை கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது ஆர்பிஐ. எனவே இனி வாரத்திற்கு 2 நாட்கள் வங்கி ஊழியர்களுக்கு விடுமுறை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வங்கிகள் திறந்திருக்கும். மற்ற நாட்களில் வங்கி மூடப்படும். சனிக்கிழமை எந்த வியாபாரமும் இருக்காது. திங்கள் முதல் வெள்ளி வரை மட்டுமே வங்கி செயல்படும். கார்ப்பரேட் அலுவலகங்கள் போல வங்கியும் இனி 5 நாட்கள் வேலை, 2 நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் விடுமுறை வேண்டும் என்று வங்கி ஊழியர்கள் பல கோரிக்கைகளை வைத்துள்ளனர். இது குறித்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. ஆர்பிஐக்கும் பல மனுக்கள் அளிக்கப்பட்டன. இறுதியாக ஊழியர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப வாரத்திற்கு 2 நாட்கள் விடுமுறை நாளாக அறிவிக்க அரசு முன்வந்துள்ளது. ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த புதிய விதி அமலுக்கு வருது. எனவே வாடிக்கையாளர்கள் வங்கி வேலையாக செல்லும் முன்பு வாரம் எது என்று கவனத்தில் கொள்ளவும். வழக்கம் போல சனிக்கிழமை வங்கி வேலைகளை முடித்து கொள்ளும் எண்ணம் இருந்தால் ஏப்ரல் மாதத்திலிருந்து சாத்தியமில்லை. சனிக்கிழமை வங்கி மூடப்படுவதால் 2 ஷிஃப்ட்டுகளில் வங்கிகளை திறக்க மத்திய அரசு யோசித்து வருது. அதாவது மாலைக்கு மேலேயும் தொழில் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. எந்த மாதிரி ஷிஃப்ட் என்பது குறித்து இறுதி வடிவம் தயாராக உள்ளது. வாரம் முழுவதும் அலுவலக வேலைகளில் நிறைய பேர் பிஸியாக இருப்பார்கள். அதனால் சனிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே அவர்களுக்கு வியாபாரம் செய்ய சரியாக இருக்கும் நாள். அதனால் வாடிக்கையாளர்களை மனதில் வைத்து மாலைக்கு மேலேயும் வங்கியை திறக்க யோசித்து வருகிறது. வாரத்திற்கு 2 நாட்கள் விடுமுறை கிடைக்க வேண்டுமென்றால் மீதமுள்ள 5 நாட்கள் வங்கி ஊழியர்கள் அதிக வேலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் 2 ஷிஃப்ட்டுகளில் வேலை இருக்கலாம். காலையிலிருந்து மாலை மற்றும் மதியத்திலிருந்து இரவு இந்த 2 ஷிஃப்ட்டுகளில் வேலை செய்ய மத்திய அரசு முன்வழிவு கொடுக்கலாம். எல்லாம் சரியாக இருந்தால் ஏப்ரல் முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வங்கிகளில் எந்த வியாபாரமும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த புதிய விதியானது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. நீங்கள் யாராவது தினமும் வங்கி சேவையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இனி வரும் காலங்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வங்கி சேவையை பயன்படுத்த முடியாது. இனி வாரத்துக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க மத்திய அரசாங்கம். இந்த புதிய ரூல்ஸ் ஆனது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வங்கிகளுக்கு வருது. இதனால் வங்கிகளை அதிக பேர் பயன்படுத்துவதாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய பிளானை மாற்றிக்கிங்க. இந்த வங்கி டைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.